முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருள் கடத்தல் அதிகரிப்பு. காஷ்மீர் எல்லையில் கூடுதல் படைகள் குவிப்பு. அம்பேத்கர், பகத்சிங் ஆகியோரை டெல்லி பாஜக அரசு அவமதித்து விட்டதாக புகார். அரசு அலுவலகங்களிலும் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு விட்டதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. ஏக்நாத் ஷிண்டே அரசில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க ஃபட்னவிஸ் அனுமதி. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணியில் மோதல் முற்றுவதால் பரபரப்பு. தமிழ்நாட்டைப் போல இங்கிலாந்து பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் அறிமுகம். உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள திராவிட மாடல் அரசின் திட்டம். சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் விருதுநகர் மாவட்டம் முன்னோடி. 3 கோடி ரூபாய் பரிசாக அறிவித்து நிதி ஆயோக் பாராட்டு. வணக்கம். பாகிஸ்தானில் இருந்து முன் எப்போதும் இல்லாத வகையில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ள நிலையில் ஜம்மு, காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் அந்த நாட்டுடனான எல்லையில் கூடுதல் படைகளை நிறுத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள BSF எனப்படும் எல்லை பாதுகாப்பு படை முடிவு செய்துள்ளது. அண்டை நாடான பாகிஸ்தானுடனான 2289 கிலோமீட்டர் தூர சர்வதேச எல்லையை இந்தியா பகிர்ந்து கொண்டுள்ளது. இது வடக்கே ஜம்மு காஷ்மீரில் துவங்கி மேற்கே பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரை நீண்டுள்ளது. இங்கு பாதுகாப்பு பணிகளை BSF மேற்கொள்கிறது. பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவுவது மற்றும் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் வாயிலாக போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தி வரப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாபில் கடந்த ஆண்டு மட்டும் 294 ட்ரோன்கள் மற்றும் 282 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். இதை தவிர எல்லையை தாண்டி ஊடுருவியதாக 161 கடத்தல்காரர்கள் மற்றும் 30 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜம்மு, காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் இந்த ஊடுருவல் மற்றும் கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அடுத்து அங்கு எல்லையில் பாதுகாப்பு பணிகளை வலுப்படுத்த BSF திட்டமிட்டுள்ளது. இதற்காக கூடுதல் படைகளை இங்கு பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர எல்லையோரங்களில் 6 இடங்களில் படையின் தற்காலிக தலைமையகங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த தலைமையகங்களில் உயர் அதிகாரிகள் தங்கியிருந்து தேவையான உத்தரவுகளை உடனுக்குடன் பிறப்பிக்க முடியும். டெல்லியில் புதிதாக பதவியேற்றுள்ள பாஜக அரசு அம்பேத்கர் மற்றும் பகத்சிங்கை அவமானப்படுத்தியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் திருமதி அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா பதவியேற்றார். அவர் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் அறையில் வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் படங்கள் அகற்றப்பட்டதாக ஆம் ஆத்மியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல டெல்லியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் 2 தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் புகார் தெரிவித்தார். திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவுப்படி டெல்லியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படங்களை வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்த திருமதி அதிஷி, அந்த புகைப்படங்களை அகற்றியதன் மூலம் பாஜக அரசு தனது தலித் விரோத, சீக்கியர் விரோத மனப்பான்மையை காட்டிவிட்டதாக குற்றம் சாட்டினார். भारतीय जनता पार्टी और आप दोनों फोटोज एक साथ देख सकते हैं. भारतीय जनता पार्टी ने दलितों का अपमान करते हुए, बाबा साहब भीमराव अंबेडकर का अपमान करते हुए, सिख समुदाय का अपमान करते हुए, शहीद आजम भगत सिंह का अपमान करते हुए. ஆனால் திருமதி அதிஷின் குற்றச்சாட்டை பாஜக அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் அமரும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படங்கள் அதே அறையில் எதிர்ப்புறத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான முந்தைய அரசில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் அனுமதி அளித்துள்ளதால் மகாராஷ்டிரா அரசில் மோதல் வெடித்துள்ளது. அந்த மாநிலத்தில் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசில் அமைச்சராக பதவி வகித்த திரு ஏக்நாத் ஷிண்டே 40 MLA-க்களுடன் கட்சியில் இருந்து வெளியேறினார். பின்னர் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைத்து முதலமைச்சரானார். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த திரு ஷிண்டேவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பாஜகவை சேர்ந்த திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்க திரு ஷிண்டேவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தியில் இருக்கும் திரு ஷிண்டே முதலமைச்சருடனான சந்திப்பை தவிர்த்து வந்தார். தம்மை மதிக்காத ஆட்சியை 2022ஆம் ஆண்டு கவிழ்த்ததாக கூறிய அவர், எனவே சாதாரணமாக எடை போட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் திரு ஷிண்டே ஆதரவு MLA-க்களுக்கு வழங்கப்பட்ட Y பிரிவு பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. ஜல்னா பகுதியில் 900 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்புகள் கட்ட திரு ஷிண்டே கடந்த 2023ஆம் ஆண்டு அனுமதி அளித்திருந்தார். இந்த திட்டத்தை நிறுத்த உத்தரவிட்ட திரு ஃபட்னவிஸ் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட்டுள்ளார். மேலும் 1400 கோடி ரூபாய் செலவிலான திடக்கழிவு மேலாண்மை ஒப்பந்த புள்ளிகளையும் பாஜக அரசு ரத்து செய்துள்ளது.
திரு ஷிண்டே தலைமையிலான கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி அதற்கான நிதியையும் திரு ஃபட்னவிஸ் நிறுத்தியதால் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையேயான மோதல் முற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை இங்கிலாந்து அரசும் விரைவில் செயல்படுத்த உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அதே ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. மாணவர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற இத்திட்டம் பின்னர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் தங்களது பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகம் செய்தன. இந்நிலையில் தமிழ்நாட்டை போன்று இங்கிலாந்து அரசும் தங்கள் நாட்டில் அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வரும் ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்காக முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 750 அரசு பள்ளிகளின் பெயர் பட்டியலை அந்நாட்டு கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் வருகையை அதிகரிக்கவும் வறுமையை ஒழிக்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பின்பற்றி காலை உணவு திட்டத்தை ஏற்கனவே கனடா அரசும் தங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம் உலகின் பல்வேறு நாடுகளில் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் நிதி ஆயோக் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பயன்பாட்டில் முன்னோடி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதி ஆயோக் அமைப்பின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முன்னேற்றத்திற்கு ஆர்வமுள்ள மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் விருதுநகருக்கு 3 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரம் தொடங்கி ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்வது வரை பொது சுகாதாரத்தில் பொதுமக்களின் கூட்டு முயற்சியுடன் விருதுநகர் மாவட்டம் ஆரம்ப சுகாதார கூட்டமைப்பு வசதிகளை வலிமைப்படுத்தியுள்ளதாக நிதி ஆயோக் பாராட்டு தெரிவித்துள்ளது. சுகாதாரமான எதிர்காலத்திற்கு பாதை ஏற்படுத்தியுள்ளது என்பது ஒரு மைல்கல் மட்டுமல்ல என்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதில் மிகப்பெரிய முன்னேற்றம் நோக்கிய நடவடிக்கை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் கொள்கைகளும் ஆர்வத்துடன் கூடிய செயல்பாடுகளும் ஒன்றாகும் போது மாற்றங்கள் சாத்தியமாவதாகவும் நிதி ஆயோக் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை அறிவித்தது. இவர்களது கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர்கள் கொண்ட தனிக்குழுவை அமைத்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து அமைச்சர்கள் குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் நேற்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் திரு சீனிவாசன், இனிமேல் கால அவகாசம் தர இயலாது என்ற அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். 4 ஆண்டுகளும் காத்திருந்தீங்க, இன்னும் காத்திருக்க என்ன தேவை இருக்கு? 1 மாசம் அவகாசம் ஏன் அவங்க கேட்கறாங்க? அவங்க கேட்கறாங்க, ஆனா நாங்க கொடுக்கலையே. திட்டமிட்டபடி எங்களுக்கு போராட்டம் நடைபெறும். கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் நாளைக்கு போராட்டத்துக்கு வாங்க. இதனிடையே ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பேச்சுவார்த்தை முடியும் வரை போராட்டம் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய போராட்டத்திற்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க உள்ளதாக ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. கட்டுமான பணிக்கான சாண்ட், பி சாண்ட் விலை உயர்வை கண்டித்தும் கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரிகளை பறிமுதல் செய்வதை கண்டித்தும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நெடுஞ்சாலை பணிகள் உள்ளிட்ட அரசு கட்டுமான பணிகளையும் வீடுகள் உள்ளிட்ட தனியார் கட்டுமான பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கனிமப் பொருட்களை வாங்குகின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிரஷர்களில் ஜல்லி உற்பத்தியாளர்கள் 16/2/2025 பிறகு திடீரென்று ஒரு யூனிட் ஜல்லிக்கு ரூபாய் 1500 வீதம் செயற்கையாக விலை உயர்வினை ஏற்படுத்தி எங்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தி உள்ளனர். புதுக்கோட்டையை சேர்ந்த ஜல்லி கிரஷர் உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்து செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்டுநர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஜல்லி, சாண்ட் விலையை யூனிட்டுக்கு 1500 ரூபாய் வரை உயர்த்தி இருப்பது கட்டுமான தொழிலை முடக்குவதாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு 3 மாத சம்பள பாக்கியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து
பட்டுக்கோட்டையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நாடு முழுவதும் கடந்த 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 2118 கோடி ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளதால் அதன் பயனாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை உடனே விடுவிக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதுவரை நிதி வழங்கப்படாத நிலையில் மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் மண்சட்டி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாத சம்பளம் இல்லாமல் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு மோடி அரசு எங்களை தள்ளிவிட்டது. அதற்காக நாங்கள் ரோட்டில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சம்பளத்தை உடனே வழங்கும்படி மோடி அரசை கண்டித்து நாங்கள் மறியல் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் வரி சலுகையை வாரி வழங்கும் மத்திய பாஜக அரசு 100 நாள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மட்டும் 3 மாதங்களாக சம்பளம் வழங்காதது ஏன் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஊதிய நிலுவையை வழங்காவிட்டால் விரைவில் நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கம்யூனிஸ்ட் தொழிலாளர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. சென்னை புறநகர் ஏசி மின்சார ரயில் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில்களை பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், வியாபாரிகள் என தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏசி மின்சார ரயில்களை இயக்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் அதற்கான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்து கடற்கரை திருமால்பூர் வரை சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் ஏசி ரயிலில் பயணிக்க ஆவலுடன் காத்திருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஏசி ட்ரெயின்னா பர்டிகுலர் பீப்புள் தான் வருவாங்க. கண்டிப்பாக ஆர்டினரி விட இது அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் கன்வீனியன்ட்டாக போகலாம்ல. அதனால எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது. செங்கல்பட்டு பீச் தனியாக விடணும்னு கேட்டுக்கிறேன். கோடை காலத்தை முன்னிட்டு விரைவில் ஏசி ரயில் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 12 பெட்டிகள் கொண்ட இந்த ஏசி மின்சார ரயில்கள் சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் முதலில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில்களில் 10 கிலோமீட்டர் வரை 29 ரூபாயும், 11 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு 37 ரூபாயும் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் 16 முதல் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு 65 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்படும் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே கபடி போட்டியின் போது மாரடைப்பால் உயிரிழந்த சிலம்பம் ஆசிரியருக்கு அவரிடம் சிலம்பம் கற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது காண்பவர்கள் கண்களை குளமாக்கியது. திருமயம் அருகே நமுன சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகணேசன். இவர் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் நடந்த கபடி போட்டியில் பங்கேற்ற போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். குருவின் உயிரிழப்பால் பெரும் சோகத்தில் ஆழ்ந்த மாணவ மாணவிகள் சிவகணேசன் சிலம்பம் கற்று தந்த இடத்தில் அவரது உடலுக்கு சிலம்பம் சுற்றி மரியாதை செலுத்தினர். குருவின் உடலுக்கு மாணவர்கள் சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்தும் வீடியோ வலைதளங்களில் வைரல் ஆகியுள்ளது. அசாமில் தேயிலை தோட்ட தொழில் 200ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 9000 ஜூமோயர் நடன பெண்கள் நடனமாடி அனைவரையும் கவர்ந்தனர். அசாமில் தேயிலை தோட்டம் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி கவுஹாத்தியில் உள்ள சாருசஜாய் மைதானத்தில் இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரம்மாண்ட விழாவில் பிரதமர் திரு மோடி மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பழங்குடி ஆண்களின் இசை முழக்கமும் பெண்களின் பாரம்பரிய நடனமும் அனைவரையும் கவர்ந்தன. இதுவரை இல்லாத அளவு 9000 பெண்கள் கலந்து கொண்டு ஜூமோயர் நடனம் ஆடினர். விழாவின் இறுதியில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜூமோயர் பினாந்தினி என்ற இந்த பாரம்பரிய நடனம் ஒற்றுமை மற்றும் கலாச்சார பெருமை ஆகியவற்றின் உணர்வுகளை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போது மெல்ல வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கினாலும் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பகல் நேரத்தில் வெப்பக்காற்றுடன் கடும் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த ஆண்டில் முதல் முறையாக ஈரோட்டில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. பகலில் அனல் தகிப்பதால் சாலையில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்கு உள்ளாகினர். மந்த் எண்டில் இந்த அளவுக்கு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனி போக போக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக குடித்து நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் ஈரோடு மக்கள் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சஃபராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
நாளை கடலோர தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் 28ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்துள்ள நிலையில் எல்லையில் கூடுதல் படைகளை நிறுத்த எல்லை பாதுகாப்பு படை முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க தேவேந்திர பட்னவிஸ் அனுமதி அளித்துள்ளதால் மகாராஷ்டிரா அரசில் மோதல் வெடித்துள்ளது. மத்திய அரசின் நிதி ஆயோக் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பயன்பாட்டில் முன்னோடி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.